Class 12 CBSE Math 25 to 26 sample paper solutions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 16 சால்வ் பண்ணியாச்சு. அது லிங்க்ல அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். ஒரு பிளேலிஸ்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ 17. The feasible region of a linear programming problem is bounded, but the objective function attain its minimum value at more than one point. One of the point is 5,0. Then one of the other possible points at which the objective function attain its minimum value. அப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 5,0. நம்ம இன்னொரு பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 5,0 எந்த லைன்ல இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 5,0 இந்த லைன்ல இருக்கா? அப்ப இந்த லைன்ல விழற இன்னொரு பாயிண்ட் தான் நமக்கு வந்துட்டு இன்னொரு மினிமம் வேல்யூ பாயிண்ட். என்னன்றதை பார்க்கலாமா? இந்த ரெட் லைன் தான் நான் வந்து ரெட் லைன் நான் தனியா ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்கேன். எந்த லைன்ன்றது இதுதான் அந்த லைன். இந்த லைன்ல இருக்க இன்னொரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்ன 2,9 இருக்கா? ஸோ 2, 9 இங்க வரும் இல்லையா பாயிண்ட். 2,9 இங்க வரும், அதாவது ரெட் லைன் மேல விழுகுது பாருங்க. நெக்ஸ்ட் 6,6 இங்க வருது. ஸோ 4,7 4 7 அதுவும் அந்த லைன் மேல விழுகல. 0,0 உங்களுக்கே தெரியும் ஆரிஜின். ஸோ எது மட்டும்தான் நமக்கு லைன்ல விழுகுது அப்படின்னா 2,9 மட்டும்தான் இந்த லைன்ல விழுகுது. ஸோ இன்னொரு பாயிண்ட் நமக்கு என்னன்னா 2,9. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next 18th one, a person observed the first 4 digits of your 6-digit pin. What is the probability that the person can guess your pin? அப்போ ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ஸ் அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும், நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் அவனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் அவன் ப்ராபபிலிட்டி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ஸ் அப்படின்னும் போது அது ஷுவர் ஈவெண்ட். ஷுவர் ஈவெண்ட் அப்படின்னா ஷுவர் ஈவெண்ட்னாவே உங்களுக்கே தெரியும், அது வந்து 1 6 அவுட் ஆஃப் 6 டிஜிட் பின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 4 அவனுக்கு வந்து ஷுவரா தெரியும், தட் இஸ் 1. ஸோ ரிமைனிங் 2 தான் வந்து அவனுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த ரிமைனிங் 2ல தான் வந்துட்டு எப்படி இருக்கணும், 0 to 9 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ 0 to 9 அப்படின் போது டோட்டலி எவ்வளோ நம்பர்ஸ்? 10 நம்பர்ஸ் வரும். அப்போ ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் 4க்கு ஷுவர் ஈவெண்ட். ஸோ 1 into 1 into 1 into 1. ஸோ 4 1s into இந்த நெக்ஸ்ட் 2 நம்பருக்கு தான் என்ன பண்ணுவோம் நம்ம? ஸோ அவுட் ஆஃப் 10 நம்பர்ஸ்ல ஏதோ ஒரு நம்பர் தான் சூஸ் பண்ண போறோம். ஸோ 1/10 into 1/10. அப்போ என்ன வரும்? 1/10 into 10 is 100. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பி இஸ் த right answer. Next one 19th, assertion and reasoning. Assertion என்ன? Value of the expression sin inverse of root 3/2 plus tan inverse of 1 minus secant inverse of root 2 is pi by 4 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது pi by 4 தானா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் sin inverse of root 3/2. சைன்ல root 3/2 எனக்கு எங்க வருது? sin 60, that is pi by 3. ஏன்னா இங்க வந்து ஆங்கிள் இன் ரேடியன்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க ரிசல்ட், அதனால நம்மளும் ரேடியன்ஸ்லயே போடலாம். ஸோ pi by 3 and plus tan inverse of 1. tan inverse of 1ன்றது என்ன? 45. 45 is nothing but pi by 4 and secant inverse of root 2. secant inverse, secantல root 2 எதுல வருது? pi by 4, that is minus, இங்க minus இருக்கா? ஸோ minus pi by 4. இப்போ plus pi by 4 minus pi by 4 cancel ஆயிரும். எனக்கு ரிசல்ட் எவ்வளவு வரும்? pi by 3. அப்போ வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன வரும்? pi by 3 not pi by 4. So assertion is false. Reason true one பார்க்கலாமா? Reason, principal value branch of sin inverse of x is minus pi by 2 to pi by 2 and that of sec inverse of x வந்து பார்த்தீங்கன்னா 0, pi minus pi by 2. So எனக்கு principal value branch இது வந்து எனக்கு கரெக்ட் தான், that is reason is true, A is false. Next 20th one, அதுவும் assertion and reasoning தான். assertion என்ன? given two non-zero vectors a vector and b vector, if r vector is another non-zero vector such that r vector cross a vector plus b vector is equal to 0 vector, then r vector is perpendicular to a vector cross b vector கொடுத்திருக்காங்க. ஸோ perpendicular அப்படின்னா ஃபர்ஸ்ட் parallelக்கு perpendicularக்கு நம்ம கண்டிஷன் பார்க்கலாம். So r vector is parallel to a vector plus b vector, which is r vector is perpendicular na a vector cross b vector. இதுதான் நம்மளோட கண்டிஷன்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. is parallel na a plus b, perpendicular na a cross b.
இங்க என்ன கொடுத்திருக்காங்க, r vector is perpendicular to a cross b தான் கொடுத்திருக்காங்க. So the condition is true. So assertion is true. இப்போ ரீசன் பார்க்கலாம். ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க, the vector a vector plus b vector is perpendicular to the plane a vector and b vector னு கொடுத்திருக்காங்க. So the vector a vector plus b vector எப்படி perpendicular இருக்கும், perpendicular இருக்காது இல்லையா. So for example, மூணு பிளேன் இருக்கு அப்படின்னா இது a vector, இது எனக்கு b vector, இது a vector plus b vector. இது வந்துட்டு which is lies on a vector plus b vector, which is not perpendicular to the plane a vector and b vector. So r is false. So a is true, r is false.